இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, நாம் உடைவது உரு கொடுக்கவே என்ற ஒரு மைய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு விதையானது தன்னை உடைத்து வெளிவருந்தால்தான் அது ஒரு மரமாக மாற்றப்படும். இல்லை என்றால் அது மண்ணோடு மண்ணாகவே மக்கி போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது மிகுந்த விளைச்சலை தராது என்று சொல்லியிருப்பார். எனவே நாம் விதையானது விழுக வேண்டிய இடம் மண், பாறை அல்ல. பாறையில் விழுந்தால் அது முளைச்சிட்டு அப்படியே போயிடும். அப்ப விழக்கூடிய இடம் தரமான இடமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம உடையப்படுகிறோம், ஒரு உரு கொடுக்கிறோம். ஆனால் இன்று நம்மில் பல பேர் உடைவது ஏதோ பாறையில் உடைந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே வளர்ற மாதிரி இருக்கும், பார்த்தா அப்படியே வெயிலுக்கு கருகி செத்து போற மாதிரி இருக்கும். எனவே பல துன்பங்கள் நம்மை சூழும் போது, ஏன் இவ்வளவு வலி, ஏன் இவ்வளவு வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். இல்லை, உடைப்படுவது உரு கொடுக்கத்தான் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே நான் உடைக்கப்படுகிறேன். இப்ப ஒரு பாறை இருக்கு, பாறையில உளிய வச்சு செதுக்குனா தான் அது ஒரு சிற்பமாக மாறும். இல்ல பாறை சொல்லுது, என்னைய செதுக்காதீங்க, நீ இப்படியே விட்டுருங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா அந்த பாறைக்கு மதிப்பு இல்லை, அவ்வளவுதான். அந்த பாறை பாறைதான், பாறையை பார்ப்போம், ஆனா மதிப்பு இருக்காது பாதைக்கு. இதே ஒரு உளியை எடுத்து அந்த வலியை தாங்கி கொண்ட எந்த கல்லும் சிற்பமாகும் போது அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாம என்ன பண்ணலாம், நல்லா இருக்கே, அருமையா இருக்கே, அருமையான ஒரு சிற்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடலாம், நன்றிகள் சொல்லலாம், அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். இதுதான் உண்மை. எனவே நம்முடைய வாழ்விலும் ஏற்படக்கூடிய துன்பம் எதற்காக, வேதனை எதற்காக என்றால், நாமும் ஒரு சிற்பமாக மாற்றப்பட, பிறரால் மதிக்கப்பட என்பதை நாம் ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் என்ன சொல்லுகிறார், பரவாயில்ல, இவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் இறைவன் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார், இவ்வளவு வேதனைப்பட்டாலும் நிலைச்சு நிக்கிறாயா, இவ்வளவு துன்பப்பட்டு துயரத்திலையும் அவன் பாரு எப்படி நல்ல மனுஷனா இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் நாம் உரு கொடுக்கிறோம் என்பதை ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை நம்ம எதை பத்தி சிந்திக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நாம் படுகிற வேதனை எதற்காக, என்னை ஒருத்தர் திட்டுறார் எதற்காக, உருவாக்குறதுக்காக. அதான் பதுவேந்திரன் அழகா சொல்லுவார்ல, கீழ்ப்படியாதவன் மேற்படி ஏற முடியாது அப்படின்னு சொல்றது மாதிரி, ஒரு ஆசிரியருக்கு கீழ்ப்படியாத மாணவன் மேற்படி ஏற முடியாது, ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியாத மாணவன் மேற்படி ஏற முடியாது, கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்வார். எனவே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது உடைபடுவது, அவ்வளவுதான். இப்ப களிமண்ணை எடுக்கிறாங்க, மண்ணை எடுத்து அதை போட்டு குழப்புறாங்க. இப்ப மண் அதுவே இருந்திருந்தா அது மண்ணு, அவ்வளவுதான். ஆனால் அந்த மண்ணு மண்ணா இருக்க விடாம அதை களிமண்ணாக்கி, அதை செதுக்கி, அதை ஒரு பானையாக மாற்றும் போது களிமண்ணிலிருந்து உருவான பானை அப்படிங்கிறது. இப்ப நான் எதில் இருக்கிறேன்? நான் ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலையில் இருந்தேன் என்றால் என்னை இறைவன் செதுக்குகிறார், ஒழுங்கான ஒரு வடிவமைப்பு கொடுக்கிறார், நல்ல மனிதன் என்ற பெயர் கொடுக்கிறார். இப்ப நல்லது செய்யும் போது நல்ல மனிதன், கெட்டது செய்தா கெட்ட மனிதன். ஒண்ணுமே இல்லை அவனா அவன் லூசுன்னு சொல்லுவான், இல்ல பைத்தியம்னு சொல்லுவான், இல்ல அவன் ஒரு பாறை மாதிரிதான் இருப்பான், ஆளு அப்படியே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு சிலைக்கு ஒப்பிட்டு நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல மனித வாழ்க்கை. ஒரு களிமண்ணுக்கே ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய மனிதனாகிய நாம் நமக்கு எவ்வாறு உரு கொடுக்கிறோம் என்பது முக்கியம். அப்ப முதல்ல உடைபட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைபடுகிறார். அந்த சாட்டையால் அடிச்சு உருக்குலைக்கிறாங்க. எதற்காக என்றால் நமக்கு உரு கொடுப்பதற்காக. இன்று நான் உரு பெற்று இங்கு நிற்கிறேன், நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதற்கு இயேசு உடைபட்டதுதான் காரணம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உடைக்கப்படுவது எல்லாம் சிதைக்கப்படுவதற்கு அல்ல, உருவாக்கப்படுவதற்கு. இப்போ ஒரு துன்பம் வந்தோன்னா துவண்டு அப்படியே போயிட்டு, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், எனக்கு மட்டும் ஏன் துன்பம் அப்படின்னா, உங்களுக்கு மட்டுமோ இல்லை யாரோ ஒருவருக்கு மட்டுமோ அந்த உலகில் துன்பம் இல்லை. துன்பம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படின்னா, கடவுள் அழகா படைச்சது போல பாவமே இல்லாத ஒரு மனிதனை படைத்தார், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவமே இல்லாத ஒரு மனிதனை படைத்தார், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் துன்பமே இல்லாத ஒரு மனிதனை கூட இந்நாள் வரையிலும் இறைவனால் படைக்க முடியவில்லை. அப்ப துன்பம் நம் வாழ்வினுடைய அங்கம். நாம் உடைபடுவதற்கான முதல் ஆயுதம் துன்பம். இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்த கட்டம் உழை உன் வாழ் அப்படிங்கிற மாதிரி நான் உடைபட வேண்டும், உழைக்கணும். நான் என்னுடைய வேர்வையை சிந்தி நான் உழைக்கணும், அந்த மண்ணை உடைப்படுத்த வேண்டும், விதைகளை போட்டு அந்த மண்ணில இருந்து முளைக்கக்கூடிய அதை நான் பயிரிட வேண்டும், அதை நான் பத்திரமா பார்த்துக்க வேண்டும், அதுக்கப்புறம் விளைந்த பிறகு நான் உண்ண வேண்டும். இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் உடைந்து உரு கொடுப்பதற்காகத்தான் என்று நம்ம சிந்திக்கிறோம். அப்ப நான் உடைபடுகிறேன்னா இன்னைக்கு முதல் கேள்வி அதான். இன்னைக்கு நான் துன்பத்திலே ஒரு 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 நிகழ்வு நடந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துடும், அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம். என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு. அப்படி உட்கார்ந்திருந்த குடும்பம் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குடும்பம். அன்னை மரியாளை அவர் பார்த்து, கன்னி பெண்ணை பார்த்து அவர் சொல்லுகிறார், அருள் மிக பெற்ற மரியாதை, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பார். உடனே எப்படி, நான் கணவன் இல்லையே, எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா? கிடையாது.
ஆண்டவர் அவரை எப்படி பயன்படுத்துற பாருங்க. இப்ப அன்னைமரியார் சொல்ற, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லும் போதுதான் அதற்கான வாழ்க்கை உடைபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன்னா நான் ஆண்டவரின் அடிமை என்றால் அன்னைமரியாளுக்கு முதலாளி யார்? ஆண்டவர். இப்ப நான் யாருக்கு உரியவனாக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் உடைபடுகிறோம் என்றால் அது உரு கொடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்து உடைபட்டு சிலுவையில் தொங்குகிறார். ஏனென்றால் நாம் உரு பெறுவதற்காக உருவெற்று இன்று நாம் நிற்கிறோம் என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது. எங்க பங்குல ஒரு ஃபாதர் இருந்தார். அப்ப அவர் டேபிள்ல பாத்தீங்கன்னா மிட்டாய் வச்சிருப்பாரு. அப்ப சின்ன பிள்ளைங்க யாராவது, அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவர் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து நான் முட்டாய் எடுத்து என்னுடைய பையில போட்டுட்டு எடுத்துட்டு ஓடிட்டேன். ஓடி போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். பையன் அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள அப்படியே பாதையில போய்கிட்டு இருக்கிறேன். இங்க இருந்து ஃபாதர் கூப்பிட்டார். அதுக்கு முன்னாடியே பசங்க எல்லாம் உள்ள நிக்கிறாங்க. எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, யாரு முட்டையை திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க போய்கிட்டு இருக்கேன். இங்க பாத்துட்டு இங்க வாடா இங்க அப்படின்னாரு. நான் உடனே நான் முட்டாயை எடுக்கல ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ தானே முட்டாய் எடுத்து இங்க வாடா அப்படின்ட்டாரு. ஏன்னா என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது என்னையே தவிர. அப்ப நான் அந்த இடத்தில் உடைப்பட்டது எதற்காக? இன்று நான் நல்லா இருப்பதற்காக, உரு கொடுப்பதற்காக. அப்ப திருடு என்பது தப்பு, திருட்டு பழக்கம் என்பது ஒரு தவறான பழக்கம் என்பதை அன்று எனக்கு அந்த வாழ்வியல் பாடம் கற்றுக் கொடுத்தது. அன்னைக்கே என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னா நான் வளர்ந்திருக்க முடியாது. எனவே துன்பம் என்பது நாம் வளர்வதற்கான ஒரு ஒரு ஊண்டுகோல், ஒரு ஏணிப்படி என்பதுதான் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல நான் மட்டும்தான் உடைக்கப்படும், எனக்கு மட்டும்தான் துன்பம். ஏன் இந்த துன்பம்? இந்த துன்பத்தை தாங்க முடியலைன்னா கடவுள் அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவே மாட்டார். ஒவ்வொருவருக்கும் எந்த மனநிலை உண்டு என்பதை அது இருக்கும். கடவுளா துன்பம் கொடுக்கிறாரா என்று பார்த்தால் அது இல்லை. கடவுள் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்கிறார். துன்பத்தை நாம் தான் நமக்கே ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் உடைபடுவது உரு கொடுக்கத்தான். நாம் எத்தனை பேருக்கு உரு கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையால் உரு கொடுத்திருக்கிறோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கையால் உயிர் கொடுத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இறைவனோடு இணைந்திருக்கிறேன், நான் உடைபடுவேன் உரு கொடுப்பதற்காக, உருவற்று வாழ்வதற்காக என்ற ஒரு மைய சிந்தனையோடு நாமும் உடைபடுவோம், உரு கொடுக்க எழுந்து நிற்போம். ஆமென்.